கடந்த காலம் உங்களுக்கு அனுபவத்தை தந்திருக்கலாம். எதிர்காலம் உங்களுக்கு நம்பிக்கையை தரலாம். ஆனால் செயல்படுவதற்கான அதிகாரம் உங்கள் நிகழ்காலத்திடம் மட்டுமே இருக்கிறது. எனவே தேவையற்ற சிந்தனைகளை உதறி தள்ளிவிட்டு இந்த நொடியை முழுமையாக நேசிக்கத் தொடங்குங்கள். அதுவே உங்களை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றும். தத்துவம் 4 ஒப்புமை செய்யாதே. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்கான மிக முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் நீங்களாகவே இருப்பது மட்டும்தான். ஆனால் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய சுயமதிப்பை குறைத்துக் கொள்வது. ஒரு ரோஜா செடி ஏன் மல்லிகையைப் போல மனம் வீசவில்லை என்று கவலைப்படுவதில்லை. அதே போல ஒரு சூரியகாந்தி பூ ஏன் தாமரையைப் போல அழகாக இல்லை என்று வாடுவதில்லை. இயற்கையில் ஒவ்வொரு படைப்பும் ஒரு தனித்துவமான அழகை கொண்டது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கை பயணமும். நீங்கள் பார்க்கும் மற்றவர்களின் வாழ்க்கை என்பது ஒரு புஸ்தகத்தின் அட்டைப்படம் போன்றது. அவர்களின் போராட்டங்கள், வலிகள் மற்றும் தோல்விகள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களை அவர்களோடு ஒப்பிடும்போது உங்கள் உள்ளிருக்கும் அந்த சிற்பியை நீங்களே உளியால் காயப்படுத்துகிறீர்கள். உங்களை விட மேலானவர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது உங்களை விட கீழானவர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களை பார்த்து கர்வப்படுவதோ உங்கள் வளர்ச்சியை அப்படியே முடக்கிவிடும். உங்கள் போட்டி என்பது எப்பொழுதும் நேற்றிருந்த உங்களுடன் மட்டும்தான் இருக்க வேண்டும். கடந்த கால உங்களை விட இன்றைய நீங்கள் 1% முன்னேறி இருந்தால் கூட அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனிப்பாதை இருக்கிறது. உங்களுக்கு என்று ஒரு தனி வேகம் இருக்கிறது. வானத்தில் இருக்கும் சூரியனும் நிலவும் ஒன்றையொன்று முந்திச் செல்ல முயற்சிப்பதில்லை. அவை தத்தமது நேரத்தில் பிரகாசிக்கின்றன. அதே போல நீங்களும் உங்களுக்கான நேரம் வரும்போது உன்னதமாக ஒளிர்வீர்கள். அதுவரை மற்றவர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களை செதுக்குவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தத்துவம் 5 வாசிப்பு மற்றும் கற்றல். வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத புத்தகம். அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கத்தை புரட்ட தவறினால் உங்கள் வளர்ச்சி என்பது ஒரு தேக்கமடைந்த நீரைப் போல மாறிவிடும். இந்த உலகில் உங்களை செதுக்க உதவும் மிகச்சிறந்த மற்றும் கூர்மையான ஒளி எதுவென்றால் அது உங்கள் அறிவு மட்டும்தான். பலரும் பள்ளிக்கல்வியோடு கற்றல் முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான கல்வி என்பது உங்கள் கடைசி மூச்சு வரை தொடர வேண்டிய ஒரு பயணம். நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனிதனின் பல வருட அனுபவத்தை உங்களுக்கு ஒரு சில மணி நேரங்களில் தாரை வார்த்து விடுகிறது. ஒரு கூர்மை இல்லாத கோடரியால் மரத்தை வெட்ட முயல்வது எவ்வளவு கடினமோ அதே போல புதிய விஷயங்களை கற்காத மூளையை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் அவ்வளவு கடினம். எனவே உங்கள் மூளைக்கு தினமும் ஒரு புதிய சவாலை கொடுங்கள். அது ஒரு புதிய மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய கலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறந்த மனிதரின் வாழ்க்கை வரலாறாக இருக்கலாம். கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதன் ஒருபோதும் முதுமை அடைவதில்லை. ஏனெனில் அவனது சிந்தனைகள் எப்போதும் இளமையாகவே இருக்கின்றன. ஒரு விதையானது இருட்டுக்குள் பூமிக்கடியில் இருக்கும்போது கூட மண்ணை பிளந்து கொண்டு வெளிவர துடிப்பது போல நீங்களும் அறியாமை என்று இருளை கிழித்துக் கொண்டு அறிவின் ஒளியை நோக்கி நகர வேண்டும். நீங்கள் தேடும் அறிவுதான் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும், உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். எனவே தேடலை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் தேடல் உள்ள இடத்தில்தான் வாழ்வின் ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.